ஆதரவு தெரிவிப்பதற்காக விலகிறார்களா என்பது குறித்தும் ஒன்று விஜய் அவர்களிடம் கேட்டறிவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைகளில் இருந்து பிற கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சட்டப்பேரவையின் தாவேக தலைவராக விஜய் தேர்வாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெற்றி சான்றிதழ்களுடன் பனையூர் அலுவலகம் வருகை தந்திருக்கிறார்கள் தாவேகவினர். ஆட்சி அமைப்பது குறித்து விஜய் முக்கிய முடிவெடுக்க இருக்கிறார். அதேபோல் சட்டப்பேரவையின் தாவேக தலைவராக விஜய் தேர்வாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்பொழுது தனி பெரும்பான்மையாக வென்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டமானது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நீலாங்கையினுடைய இல்லத்திலிருந்து பணியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் ஆனந்த், செங்கோட்டையன் மற்றும் ஆலோசனா உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. அந்த வகையில் இதன் பிறகு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் கூட்டரங்கில் உட்கார வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக உட்கார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து दोस्तों प्ले स्टोर पे अभी एक नई लोन एप्लीकेशन आई है। इस एप्लीकेशन से मुझे सिर्फ पैन कार्ड और आधार कार्ड से 8,000 रुपए மொத்தம் 108 தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான அந்த தொகுதிகள் மற்றும் 3 பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தொகுதிகள் என மொத்தம் 111 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். ஒவ்வொருவரும் காலை முதலாகவே வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றனர். மற்றவர்கள் அனைவரும் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் எந்த மாதிரியான நகர்வுகள் தற்பொழுது தொங்கு சட்டசபை உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தையாகவும் அதாவது ஆதரவு தெரிவிப்பதற்காகவும் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றது என்பது குறித்து தற்பொழுது அவர்களுக்கான அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்து கணிப்புகளையும் கேட்பதற்காகவும் இந்த அரங்கில் செய்யப்பட்டிருக்கின்றது. சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்ற கடந்த 1 மணி நேரத்திற்கு ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்ற நிலையில் மொத்தம் இன்னும் 12க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றது. அந்த வகையில் அந்த 12 சட்டப்பேரவை உறுப்பினர்களை எந்த ஆதரவு கட்சியிலிருந்து தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆதரவின் மூலமாக பெறலாம் என்பது தொடர்பாகவும் தற்பொழுது யார் யார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அதே போன்று பதவியேற்பது குறித்தும் ஆளுநருக்கு பதவியேற்க உரிமை கோருவது குறித்தும் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் பறிபோனது என்பது குறித்தும் அந்த தொகுதிகளில் என்னென்ன செய்திருக்கலாம், எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தது என்பது குறித்து என பல்வேறு கட்ட களத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மூலமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விஷயம், அதாவது 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது 106க்கு இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 12க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் பெரும்பான்மை அமைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படும் தனி பெரும்பான்மை தற்பொழுது வரை 106 கையில் இருக்கக்கூடிய வகையில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகளுக்கு எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் தனி பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட்டணியுடன் அந்த ஆட்சியை அமைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படும். அதாவது இவர்களுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு எட்டப்பட்ட பிறகும் அவர்களுக்கான அந்த அமைச்சரவை இலாக்காக்கள் மற்றும் அந்த வாரியங்கள் போன்றவை பிரிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கான இந்த ஆட்சியை கோருவதற்கான உரிமை ஆளுநரிடம் கோரப்படும். அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது. நேற்று திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் நேற்று மாலை முதலாகவே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்க. அண்மை செய்தி, தாவேகாவின்
சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு முடிவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேகாவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் இன்று நடைபெற்ற தவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தவேகாவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன?